everyone, welcome to Impact Ice Academy. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி செய்தி தொடர் சீரீஸில் நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ரீசெண்ட் யூனியன் ஸ்கீம்ஸ் பற்றி. ஏன் நம்ம யூனியன் ஸ்கீம்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட 2025 குரூப் 1 குரூப் 2 லாஸ்ட் இயர் குரூப் 2லையும் சரி யூனியன் ஸ்கீம்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்டிருந்தாங்க. மேத்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரி கொஷின் டைப்ஸில் வந்து வந்திருந்தது. லைக் இந்த மாதிரி வந்து யூனியன் ஸ்கீமோட ஆக்ரோனம் கொடுத்துட்டு எந்த இயர் அண்ட் தென் இந்த ஸ்கீம் ஆக்ரோனம் யூனியன் ஸ்கீமோட ஆக்ரோனம் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஸ்கீம் வந்து எதுக்கான எந்த பெனிஃபிஷியரிக்கான ரிலேட்டட் அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் இன்னைக்கு யூனியன் ஸ்கீம்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கோயிங் டு ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். லான்ச் டேட், பெனிஃபிஷரிஸ் அண்ட் தென் ஃபண்டு இதில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்லேயே தான் நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் லான்ச் இயர் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா வந்து எப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா 22 ஜான்வரி இந்த இயர் ஆஃப் 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் ரூஃப்டாப் சோலார் பவர் டு 1 crore ஹவுஸ் ஹோல்ட் ஃபார் ரெடியூசிங் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ். அதாவது இந்த கிளீன் எனர்ஜியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலாக வந்து சஸ்டைனபிள் சோலார் பேனல்ஸை வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து 1 crore ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து சோலார் ரூஃப் டாப்பை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெனிஃபிஷரிஸ் யாரெல்லாம் இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷரிஸாக வருவாங்க அப்படின்னா ரூரல் அண்ட் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வருவாங்க. எஸ்பெஷலி வந்து யாருக்கு இவங்க பர்டிகுலராக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா டு புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு. நெக்ஸ்ட் திஸ் ஸ்கீம் வில் கம் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த ஸ்கீம் வந்து வரும். அண்ட் தென் இதுக்கு எவ்வளோ வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 75,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி ஸ்கோப் ஆஃப் திஸ் ஸ்கீம் அப்படின்னா நேஷன் வைட் இந்த ஸ்கீமை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதோட மெயின் ஃபோக்கஸ் நம்ம ஆப்ஜெக்டிவ்ல பார்த்த மாதிரியே ஃபோக்கஸ் ஆன் ரெசிடென்டல் ரூஃப்டாப் சோலார் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் இஸ் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா, அதாவது PMVY. இந்த ஸ்கீம்ஸ் நம்ம யூனியன் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்ரோனம் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா டிஎன்பிசியில் வந்து அக்ரோனம்ஸ் வச்சு தான் கேட்குறாங்க. ஸோ PMVY பிரதான் மந்திரி விஸ்வகர்ம யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 17th September 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ கம்மிங் டு ஆப்ஜெக்டிவ், இந்த ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன? டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் ஸ்கில் அண்ட் டிஜிட்டல் சப்போர்ட் டு ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ். ஸோ இந்த சிறு தொழில் அவங்க ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் இருக்காங்கல்ல, கிராஃப்ட்ஸ்மேன், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கில் டிஜிட்டல் சப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதோட பெனிஃபிஷரிஸ் நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்டிவ்ல பார்த்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்ஸ் வருவாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்ஸ் யாரு அப்படின்னா கார்பெண்டர்ஸ், பிளாக் ஸ்மித், வீவர்ஸ், காப்லர்ஸ், கோல்ட்ஸ்மித் அப்படின்னா வந்து தங்க ஆச்சாரி, பிளாக் ஸ்மித்னா இரும்பு ஆச்சாரி அவங்களெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கார்பெண்டர்ஸ் இவங்கெல்லாம் தான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்ஸ்ல வருவாங்க. ஸோ இந்த பெனிஃபிஷரிஸ்ல எல்லாமே ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்ஸ் தான் கவர் ஆவாங்க. So this scheme will come under Ministry of MSME. Next இதுக்கான ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 5 yearsக்கு வந்து 13 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 lakh ஃபேமிலிஸ் கிட்ட வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் இஸ் PM மத்ஸ்யா சம்பத யோஜனா, PMMSY. லான்ச் இயர் பார்த்தீங்கன்னா 2020. இப்போ வந்து 2024 பட்ஜெட்லேயுமே வந்து அதை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ் இந்த PM மத்ஸ்யா சம்பத யோஜனா, மத்ஸ்யா அப்படின்னா ஹிந்தியில வந்து ஃபிஷ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பெனிஃபிஷரிஸ் யாருன்னா ஃபிஷர்மேன், ஃபிஷ் ஃபார்மர்ஸ், கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்லாம் வந்து இதில் வருவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து என்ன மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரியில் வரும். இதுக்கான ஃபண்டு பார்த்தீங்கன்னா 20.50 crore கிட்ட அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு மட்டும்னா ஃபார் எக்ஸ்டெண்டட் ஃபேஸ். ஸோ ஏர்லியராக இதை வந்து 2020 லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் 2024 வந்து 20.50 crore கிட்ட வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸ்டெண்டட் ஃபேஸ்க்கு. ஸோ இதோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் 22 MMT by 2025. 2025க்குள்ள 22 MMT ஃபிஷ் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட பர்டிகுலர் ஸ்கோப். நெக்ஸ்ட் ஸ்கீம்
PM ஜன்ஜத்தி ஆதிவாசி நியாய மகா அபியான், அதாவது PM ஜன்மன். ஸோ இந்த ஸ்கீம் லான்ச் பண்ண இயர் வந்து நவம்பர் 2023. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா பர்டிகுலராக வந்து வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இவங்களை எப்படி அப்லிஃப்ட் பண்ணுவாங்கன்னா ஹவுசிங், ஹெல்த் கேர், அதுக்கப்புறமா ஸ்கில் டெவலப்மெண்ட், பேசிக் ஹெல்த், நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன் அவாய்ட் பண்ணி பேசிக் ஹெல்த், ஹைஜீனிக்கு, ஹவுசிங், அதுக்கப்புறமா வந்து எஜுகேஷன் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி அந்த வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதோட பெனிஃபிஷரிஸ் யார் யார் வருவாங்கன்னா 75 கம்யூனிட்டிஸ் இன் 18 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்க ட்ரைப்ஸ்லாம் கவர் ஆவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இட் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த ஸ்கீம் வரும். ஸோ இந்த லாஸ்ட் அரௌண்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்காக மட்டுமே ஃபண்ட் வந்து 24,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்கோப் ஆஃப் திஸ் ஸ்கீம் பார்த்தோம்னா அரௌண்ட் 28 lakh ட்ரைபல் ஹவுஸ் ஹோல்ட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் PM ஸ்ரீ ஸ்கூல் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஏர்லியராக செப்டம்பர் 2022ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இயர் 2024 and 25க்கு இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஸ்கீம் என்ன அப்படின்னா டு டெவலப் மாடல் ஸ்கூல்ஸ் வித் NEP 2020 ஸ்டாண்டர்ட்ஸ். நெக்ஸ்ட் இதில் பெனிஃபிஷரிஸ் யார் வருவாங்க அப்படின்னா ஒன்லி தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கேந்திர வித்யாலயா, நவ்யோதயா வித்யாலயாஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீம் கீழே வந்து வர முடியும். ஸோ இந்த ஸ்கீம்ஸை வந்து யாரெல்லாம் அவைல் பண்ணிப்பாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆவாங்க. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அண்ட் இதுக்கு ஃபண்ட் வந்து அரௌண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து 27,360 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா 14,000+ ஸ்கூல்ஸை வந்து இந்த ஸ்கீம் மூலியமா வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா லைக் இன்ட்ரடியூசிங் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், அதுக்கப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்குறது, அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் மூலியமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேர்னிங் மெத்தட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கீம் இஸ் PM கதி சக்தி, அதாவது நேஷனல் மாஸ்டர் பிளான் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2021ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இப்போ அந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க 2024-25 இயர்ல வந்து யூனியன் பட்ஜெட்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பட்ஜெட்டுமே வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த இயர் ஆஃப் 2024 and 2025ல. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மல்டி மாடல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங் அண்ட் ரெடியூசிங் லாஜிஸ்டிக் காஸ்ட். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷரிஸ் யாருன்னா இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டார், இவங்க மட்டும்தான் பெனிஃபிஷரிஸாக வருவாங்க. அண்ட் தென் திஸ் ஸ்கீம் வில் கம் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபண்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேண்டட் ஸ்கீமுக்கு மட்டுமே எவ்வளோ அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னா 20,000 crore கிட்ட அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் இஸ் ஆத்ம நிர்பார் கிளீன் பிளான் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து யூனியன் பட்ஜெட் இந்த ஃபிஸ்கல் இயர் ஆஃப் 2023-24ல யூனியன் பட்ஜெட்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் ஆத்ம நிர்பார் ஸ்கீமோட பெனிஃபிஷரிஸ் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம்னா பூஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் டிசீஸ் ஃப்ரீ பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் டு ஃபார்மர்ஸ். அண்ட் தென் பெனிஃபிஷரிஸ் யார் வருவாங்கன்னா ஃபார்மர்ஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சரிஸ்ட்லாம் வருவாங்க. Next, this comes under the Ministry of Agriculture and Farmer Welfare. ஃபண்ட் வந்து 2,200 crore வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீம் வந்து பர்டிகுலராக ஹை வேல்யூ கிராப்ஸில் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, லைக் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஸ்பைசஸ் அந்த மாதிரி. ஸோ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 10 clean plant centers across India வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஸ்கீம் PM கிசான் சம்மான் நிதி யோஜனா. ஸோ இது வந்து 2019 இயர்ல வந்து 2019 ஃபெப்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா டைரக்ட் இன்கம் சப்போர்ட் டு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஸோ பெனிஃபிஷரிஸ் வந்து ஃபார்மர்ஸ் அண்ட் கல்டிவபிள் லேண்ட் ஓனர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். ஸோ ஃபண்டு வந்து ஆனுவலி வந்து 6,000 ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்கோப் வந்து 11 crore farmers கிட்ட இந்த ஸ்கீமை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக 2024 பார்த்தீங்கன்னா 17th இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ABDM. இந்த ஸ்கீம் வந்து 2021 ஏர்லியராக லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் எப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பேண்டட் வெர்ஷனோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஹெல்த் ஐடிஸ் அண்ட் இன்டகிரேட்டட் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. And then this comes under the Ministry of Health and Family Welfare. Fund வந்து 1600 crore வந்து இந்த expanded versionக்கு வந்து allocate பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேஷனல் வைடு டிஜிட்டல் ஹெல்த் எக்கோசிஸ்டம் ஸ்கீம். அண்ட் தென் இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீமில் வந்து ஹெல்த் ஐடி டிஜி டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இந்த ஸ்கீம் மூலியமா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் இஸ் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2023ல. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் இஸ் டு ப்ரொவைட் அ டிஜிட்டல் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் அண்டர் ஸ்கில் இந்தியா மிஷன். ஸ்கில் இந்தியா மிஷன் மூலியமா வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் சர்டிஃபிகேஷனும் வந்து இந்த ஸ்கீம் மூலியமா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷரிஸ் யாரெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் மூலியமா பார்த்தீங்கன்னா யூத், அப்புறமா வந்து ஜாப் சீக்கர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். நெக்ஸ்ட் இதுக்கான ஃபண்ட் வந்து 3000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஆனுவலி 1 crore யூத் கிட்ட they are training through this scheme. அண்ட் தென் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீம் இந்த ஸ்கீமில் இருக்க எல்லா ஸ்கில் ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து AI பேஸ்ட் கேரியர் கவுன்சிலிங் மூலியமாகவும் இண்டஸ்ட்ரி டைப்ஸ் மூலியமாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் PM கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0. இந்த 4.0 வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2023-24 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க யூனியன் பட்ஜெட்ல. ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் ஸ்கில் ட்ரைனிங் வித் இண்டஸ்ட்ரியல் இன்டகிரேஷன், அதாவது ஸ்கில் ட்ரைனிங்ஸ் வித் இண்டஸ்ட்ரியல் டைப்ஸ் மூலியமா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இதோட பெனிஃபிஷரிஸ் வந்து ஜாப் சீக்கர்ஸ், யூத், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே Tier 1 Tier 3 சிட்டிஸ்ல இருக்கவங்க எல்லாருமே கவர் ஆவாங்க. திஸ் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் மினிஸ்ட்ரி கீழே இது வந்து வரும். ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் ஃபேஸ் 4.0க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா ₹3000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னா ட்ரைனிங் த்ரூ AI, ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் டெக்னாலஜி இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் PM உஜ்வாலா யோஜனா phase 3, அதாவது எக்ஸ்பேண்டட் வெர்ஷன். phase 3 எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா செப்டம்பர் 2023ல. இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் ஃப்ரீ LPG கனெக்ஷன்ஸ் டு புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இதுதான் இந்த ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ பெனிஃபிஷரிஸ் யார் வருவாங்கன்னா BPL ஃபேமிலிஸ், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்க ஃபேமிலிஸும், அதுக்கப்புறம் வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருக்க விமன் ஹெட்டுக்கும் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ ஃபண்ட் லேட்டஸ்ட் ஃபேஸ்க்கு மட்டும் இந்த phase 3க்கு மட்டும் ஃபண்ட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 7680 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 70 lakh ஃபேமிலிஸ்க்கு வந்து நியூ LPG கனெக்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம் மூலியமா ப்ரொவைட் பண்ணுன்றது தான் அவங்களோட ஸ்கோப் அண்ட் டார்கெட். நெக்ஸ்ட் PM ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ் அப்படின்னா ஹிந்தியில வந்து ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இந்த PM ஆவாஸ் யோஜனா வந்து அர்பன் ஏரியாஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அர்பன் ஏரியாஸ்லேயே 2.0 எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் தான் இந்த ஸ்கீம். ஸோ லான்ச் பண்ண இயர் வந்து 2023, பட் கண்டினியூவேஷன் ஆகி அர்பன் ஏரியாஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து phase 2.0 வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் வந்து டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் ஹவுசஸ் டு அர்பன் புவர். அர்பன் ரீஜன்ல இருக்க பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புளுக்கு வந்து அஃபோர்டபுள் ஹவுசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பெனிஃபிஷரிஸ் யார் வருவாங்கன்னா அர்பன் புவர், ஸ்லம் டுவெல்லர்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ திஸ் ஸ்கீம் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஃபண்ட் வந்து இந்த லேட்டஸ்ட் ஃபேஸ் அர்பன் 2.0க்கு மட்டும் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா ₹79 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோப் வந்து அரௌண்ட் 1.2 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து இந்த PM ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் வந்து சாங்ஷன் பண்ணுன்றது தான் இந்த ஸ்கீமோட டார்கெட். நெக்ஸ்ட் இஸ் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஸ்கீம்.
ஸோ லான்ச் பண்ண இயர் வந்து 2003 to 2004 பட்ஜெட்ல. ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் பேசஞ்சர் ரயில் சர்வீசஸ். பெனிஃபிஷரிஸ் வந்து ஆல் ரயில்வே பேசஞ்சர்ஸ், எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் டிராவல்ஸ்க்கு தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். ஃபண்டு வந்து rupees 30,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி மெயின் ஸ்கோப் ஆஃப் தி ஸ்கீம் அப்படின்னா, அரவுண்ட் 2030 இந்த இயர் ஆஃப் 2030க்குள்ள 400 வந்தே பாரத் ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணுன்றது தான் இவங்களோட டார்கெட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யூனியன் ஸ்கீம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரீசெண்டாக கவர் ஆன யூனியன் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டே டியூன் டு இம்பாக்ட் ஐஸ் அகாடமி சேனல். Thank you. Hi UPSC and TNPSC aspirants. I'm happy to announce that we are launching a new UPSC and TNPSC batch 2. இது ஒரு யூனிக், highly focused and personalized batch இருக்க போகுது. இந்த batchோட ஸ்பெஷாலிட்டியே it is going to be a super 30 batch. Our vision is simple. Not just teaching, transforming each and every aspirant into an officer. ஆமாங்க, only 30 students இருக்க போறதுனால they will be getting full attention, personalized mentoring and regular feedbacks. இந்த course both online as well as offline ல provide பண்றோம். To get admission in our super 30 batch as well as to avail up to 50% scholarship, screenல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.